கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பல முறை கோரிக்கை விடுத்தும் பிஎம்சி திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இன்னும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க மூத்த அமைச்சராக இருந்து? அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பே பதில் சொல்லிவிட்டார். இன்றைக்கி காலையில் கூட சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த பிஎம்சி திட்டம் என்பது இந்தியா முழுவதும் 14,000 பள்ளிகளை துவக்க வேண்டும், தமிழ்நாட்டில் 500 பள்ளிகளை துவக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த துவக்கப்படுகிற பள்ளிகளில் மத்திய அவர்களுடைய கல்வி திட்டம் தான் இங்கே இருக்கும், நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. அதை கூட அவங்க துவக்கிட்டு போட்டு எங்களுக்கு ஒன்றும் அதில் அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் அது என்ன சொல்கிறாங்க, அதுங்கூடிய சமத்திர சிக்ஷா, அது இன்னே வாயில் கூட நுழைய மாட்டாங்க. அதெல்லாம் கூட ஒரு ஆங்கிலத்தில் பேர் வைக்காமல் சமத்திர சிக்ஷான்னு ஏதோ ஒரு திட்டமாக, அந்த சமத்திர சிக்ஷாவிலையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் நிதி கொடுப்போம்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சமத்திர சிக்ஷாவை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தமிழக முதல்வர் முதல்லையே சிறப்பாக சொல்லியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை பற்றி ஆய்வு செய்து நாங்கள் அறிக்கையில் வெளியிட்டிருந்தாலும் அதிலே இருக்கிற நல்ல திட்டங்களை, சிறப்பு அம்சங்களை நாங்கள் பின்பற்றுவோம், ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் கூட ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் அதை திணிப்பது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநிலத்திற்கு என்று ஒரு கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கைன்னு ஒரு குழு நியமித்து அதிலே அவர்கள் நியமித்த சொன்ன அந்த குழு அந்த கருத்துருக்களையும் ஏற்று சிறப்பான அம்சமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த வருஷம் வந்ததிலிருந்து குறிப்பாக இந்த எஜுகேஷன், கல்வி என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உயர்ந்திருக்கிறது. அது எண்ணிக்கையில் உயர்ந்தால் மட்டும் போதாது, தரத்திலும் உயர்த்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். நாட் ஓன்லி குவான்டிட்டி பட் ஆல்சோ குவாலிட்டி. அந்த தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், திறமை வளர்ப்பு திட்டமாக இருந்தாலும், இவைகளிலெல்லாம் ஆரம்ப பள்ளிகள் பள்ளிகளிலிருந்து கல்லூரிகளிலேயும் இவைகளையெல்லாம் நடைமுறைப்படுத்தி எண்ணிக்கை உயர்த்துவது மட்டுமில்லாமல் திறமையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வரின் திட்டம். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவில் மட்டுமல்ல, உலகிலேயே தமிழ் கல்வியிலே சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ் மாநிலம் திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதைத்தான் அமெரிக்காவிலே சென்றிருக்கிற பொழுதும் கூட அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் மூலமெல்லாம் பேசி இங்கே இந்த உயர்கல்வியை வளர்ப்பதற்காக, கல்வியிலே அவர்களுடைய திட்டத்தையும் வளர்ப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். ஆகவே இந்த ஒன்றிய அரசை பொறுத்த வரையில் அவர்கள் எப்படியாவது இந்த அவர்களுடைய அந்த கல்விக் கொள்கை, அதில் குறிப்பாக இன்னும் கூட சொல்கிறாங்க மும்மொழிக் கொள்கை, நாங்கள் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் என்று இப்போ இல்லை, அப்பயே 67 அண்ணா அவர்கள் இருக்கிற பொழுதே இருமொழிக் கொள்கை என்று சொல்லி அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறார். அந்த இருமொழிக் கொள்கை நாங்கள் இன்னொரு மொழி படிக்கிறத வேணான்னு சொல்லலை. அவங்க ஆப்ஷன், 2 மொழி கம்பல்சரி, 2 மொழியும் கட்டாயம் படித்தாக வேண்டும். அதுக்கு தான் நான் நேற்று கூட சொன்னேன், ஆங்கிலம் எதற்கு, தமிழ் எதற்கு, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம். இப்போ அமெரிக்கா போயிருக்கோம்னா ஆங்கிலம் தெரிஞ்சு அமெரிக்காவில் பேசலாம். அதே மாதிரி இங்கே நாம் தமிழ்நாட்டில் நமக்கு உள்ள மாநிலத்தில் நாம் தமிழில் பேசணும். ஆகவே இந்த 2 மொழிகள் போதும். அதான் பூனை நுழையிற வழியிலே பூனைக்குட்டி நுழையாதா என்று அண்ணா அவர்கள் கேட்டார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்று இந்த 2 மொழிகளும் நமக்கு முக்கியம். 3வது மொழியை எந்த மொழி ஒன்றாலும் யார் ஒன்றாலும் படிக்கிறதுல எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் எங்களுக்கு இல்லை. அது அவங்கவுங்க ஆப்ஷன், அவங்க படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டோம். ஆனால் அதற்காக அதையும் கட்டாயப்பாடமாக்கிவிட்டால் அதை மாணவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. இன்று மாணவர்கள் எல்லாம் இருமொழிக் கொள்கையை போதும் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆகவே தான் இந்த இருமொழிக் கொள்கையை நம்முடைய தமிழ்நாடு கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அதில் தான் இந்த பிஎம்சி திட்டமாக இருந்தாலும், அதே போல் இந்த சமித்ரா சிக்ஷா, இந்த வார்த்தையே இன்னும் வரவே மாட்டேங்க. சமித்ரா சிக்ஷான்னா என்னன்னு ஒன்றும் தெரியல. அந்த சமித்ரா சிக்ஷா, அதில் புதிய கல்விக் கொள்கையை புகுத்தி, மும்மொழிக் கொள்கையை புகுத்தி அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டால்தான் இதுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் மறுத்து, இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. ஆனால் கல்வி வளர்ச்சிக்காக நீங்கள் கொடுக்கிற நிதியை, அதுவும் குறிப்பாக பாராளுமன்றத்திலே நிதியமைச்சர்கள் அவர்கள் அறிவித்த தொகையை மாநில அரசுக்கு, தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதைத்தான் வலியுறுத்துகிறோம்.
தமிழக அரசை பொறுத்தவரை இருமொழி கொள்கை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியோட கருத்தாக பார்த்துட்டு இருக்கோம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவு பெரியச்சுடனுடன் கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.